மனுஷனுக்கு வந்து இயற்கையாகவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருடைய கிருபையை தர்றாரு, ஐக்கியத்தை தர்றாரு. இன்னும் ரொம்ப சிறப்பாக சொல்ல பண்ணால் மனுஷனை ஆண்டவர் ஜாதி வாரியாக பிரித்து படைக்கவில்லை. 4 ஜாதியாக அல்லது அடுத்த ஜாதியாக, தலையிலிருந்து பிறந்தவன் ஒருவன், இந்த பிரஜாபதி அதனுடைய தோலிலிருந்து பிறந்தவன், இடுப்பிலிருந்து பிறந்தவன், காலிலிருந்து பிறந்தவன், காலுக்கு கீழே உள்ள தூசியிலிருந்து பிறந்தவன் அப்படின்னு கிடையாது. இங்கே தான் அடிக்குது செம்மையாக நிறைய பேருக்கு. இந்தியாவில் வந்து நம்ம வந்து அநேகமாக நம்ம தேசத்தில் நாம் எல்லோரும் ஒரே இனம், ஒரே மக்கள், ஒரே தாயினுடைய பிள்ளைகள், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள்னு சொன்னோன்னே புரிய மாட்டேங்குது. ஆக கிரியேஷனை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உடனே என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த ஜாதியை பற்றி பேசுறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்றாங்க. அடிப்படையே போகுது. ஜாதி இருக்குது இல்லை பிரதர்னு எங்கே கொண்டு வருவாங்க? விழுந்து போன பின்பு உண்டானது தான். விழுவதற்கு முன்பதாக அவங்களுடைய வாழ்க்கையிலே வந்து இந்த 4 விதமான மனுஷனை படைக்கல ஆண்டவர். ஒரே மனுஷனை படைச்சார். அந்த ஒரே மனுஷன் மூலம் தான் எல்லாம் நடந்தது. ஆபிரகாம்லேருந்து எடுக்கும்போது அப்படியே தான் ஆகிடும் இல்லையா, பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளையும், எல்லா ஜாதி பின்னாடி, அதாவது 11வது அப்படியே இது இல்லைன்னா இது தெரியலன்னா அப்படி இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விழுந்து போன பிறகு உள்ளது தான் எனக்கு உள்ளது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை வச்சுங்க, உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேணும்னு சொல்லுவேன்.